ஆமென். நாள் 48ல் நாம் பார்க்கிற ரிஃப்ளெக்ஷன், தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி, வல்லமையின் நற்செய்தி என்று பார்த்தோம். நாம் பிரசங்கிக்கும் நற்செய்தி ராஜ்யத்தின் நற்செய்தி ஆகும். ராஜாவாகிய இயேசுவின் நற்செய்தி, இயேசுவை பற்றிய நற்செய்தி இதுதான். அவர் நமது பாவங்கள், நோய்கள், துக்கங்களுக்காக மரித்தார். அவர் மரணத்தையும் சாத்தானையும் ஜெயித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய தேவனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எழுப்பப்பட்டார். நமது எல்லா பாவங்களுக்குமான தண்டனையும் நியாயத்தீர்ப்பும் இயேசுவால சுமக்கப்பட்டு அவருடைய சிலுவையினாலே முடிக்கப்பட்டது. நாம் இப்போது உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவின் வல்லமையிலும், அவரை மரணத்திலிருந்து எழுப்பிய அதே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலும், அதே ஆவியானவருடைய ஆவியானவருக்குள்ளும் நாம் வாழ்கிறோம். அவர் நமக்குள்ளே வாழ்கிறார். பாவம், சாத்தான், நோய், உலகத்தின் மீது முழுமையான வெற்றியுடன் வாழ அவர் நமக்கு வல்லமை அளிக்கிறார். எனவே இந்த சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையின் நற்செய்தியாகும். ஆமென். நீங்களும் நானும் இந்த வல்லமையின் நற்செய்தியை பிரசங்கிக்கவும், ஜனங்கள் அவர்களுடைய பாவங்கள், நோய்கள், சாத்தானின் ஒடுக்குதலிலிருந்து விடுவிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் இதை செய்யும்படி இயேசு கட்டளையிட்டார். இது ஒரு ஆலோசனை அல்ல, ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறதுக்கு ஏற்ப நமக்கு பரலோகத்திலே வெகுமதி அளிக்கப்படும். இந்த வல்லமையுள்ள ஊழியத்திலே இயேசுவை போல நாமும் திறம்படவும் வெற்றிகரமாகவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நிற்க வேண்டிய 3 கால்கள் அறிவு, விசுவாசம், நீதி என்று நேற்று பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய அறிவு, இந்த அறிவை நம் ஆத்துமாவிலும் ஆவியிலும் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம், பின்பு நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. நாம் அறிவிலும் விசுவாசத்திலும் நல்லவர்களாக இருந்து கீழ்ப்படிதலிலோ அல்லது அவருக்கு பிரியமான வாழ்க்கையிலோ குறைவுபட்டிருந்தால், நம்முடைய கீழ்ப்படியாமையினால் நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துவதனால பரிசுத்த ஆவியின் வல்லமை தாராளமாய் ஏராளமாய் ஜனங்களுக்குள்ளே பாய்வதில்லை. அடுத்த பக்கம் நான் சரியாக வாழ்ந்தாலும் அவருடைய வல்லமை பற்றிய அறிவிலோ அல்லது விசுவாசத்திலோ குறைவுபட்டிருந்தால், நாம் ஆவியானவரை அவித்து போடுவதனால குணமாக்குதல், விடுதலை ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கேயும் தாராளமாய் பாய்வதில்லை. இன்றைக்கு காலையிலே சுவிசேஷத்தின் முன்னோடிகளாக, வல்லமை சுவிசேஷன் முன்னோடியாக இருந்த ஒருவர், வினியார்ட் சபையினுடைய நிறுவனரான ஜான் விம்பர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த போது, அவர் இப்படி நடைமுறையிலே வல்லமை சுவிசேஷத்தில் நாம் எப்படி திறம்பட செயல்பட முடியும் என்பதை இப்படி விளக்கினார். அவர் சொன்னார், இது ஒரு சுழலுகிற ஒரு ப்ராசஸ், முறை. வேதத்தை வாசியுங்கள், அதை விசுவாசியுங்கள், அது சொல்வது போடி செய்யுங்கள். அது செய்த பிறகு திரும்ப போய் மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள், இன்னும் அதிகமாக வாசியுங்கள், இன்னும் அதிகமாக விசுவாசியுங்கள், இன்னும் அதிகமாக செயல்படுங்கள். எந்த ஒரு படியோடும் நிறுத்தாதே என்று சொல்லிக் கொடுத்தார். கடந்த 7 வருஷங்களாக கர்த்தர் எனக்கும் நமக்கும் போதித்து வருகிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும், குறிப்பாக நம்முடைய ஊழியத்திலும் தன்னுடைய அற்புதங்கள், வல்லமையின் வழிகளிலே நம்மை பயிற்சிவித்து கொண்டு வருகிறார். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டின் சபையில் இருந்த பல ஊழியர்களுக்கும் கூட கிடைக்காத ஒரு கிருபையான போதனையும் வெளிப்பாடும். அவருடைய வெளிப்பாட்டுக்காகவும் போதனைக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்க என்னுடைய தலையை தாழ்த்தி முழங்கால்களை முடக்குகிறேன். நம்முடைய கற்றல்கள் அதிகமாய் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஆயிரக்கணக்கானோர் நம்முடைய ஊழியத்தினால் தொடப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் அதை பற்றி கொள்ளும் போது, அது ஆனால் உண்மையிலே நடக்கவில்லை என்பதை நான் காணும்போது வருத்தப்படுகிறேன். 50 நாட்கள் தியான ஜபங்களுக்கு பிறகு ஒரு சிலர் தான் சாட்சிகளை கொடுக்குறாங்க. நான் எங்கே குறைபட்டிருக்கிறேன், எங்கே பின்தங்கி இருக்கிறேன் என்பதை உண்மையாகவே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் செய்கிறேன். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய நீதியான வாழ்க்கையில குறைவு என்றும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இன்னும் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படியவில்லை என்றும் உணர்கிறேன். அப்படி நான் கீழ்ப்படியாமல் இருந்த போதிலும் கர்த்தர் மகத்தான அற்புதங்களை செய்தால், அப்படி செய்தார்னு வைத்துக் கொள்வோம், அது கர்த்தரை பற்றியும் அவர் என் மீது வைத்துள்ள பரிசுத்த எதிர்பார்ப்புகளை பற்றியும் எனக்கு எதை உறுதிப்படுத்தி காட்டும்? அப்படி அவர் இந்த வாழ்க்கை என்னுடைய கீழ்ப்படியாமல் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தால், அது இன்னும் நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாகும்படி என்னை எப்படி தூண்ட போகுது? இல்லை, அப்படி செய்ய மாட்டார்.
அந்தரங்கத்தில் உள்ள அந்தரங்க ரகசியமான இடத்துல பரிசுத்த தேவனுக்கு கீழ்ப்படிவதை குறித்த என்னுடைய தவறான கண்ணோட்டத்தை அது அப்படி அவர் அற்புதம் செய்தால் அது நியாயப்படுத்தும். அதற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லும். அது சரி என்று கூட நிரூபிக்க செய்யும். இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் தான் இருக்கிறேன். மற்ற 2 கால்களிலும் வளர்வது போல ரகசியத்திலே அந்தரங்க கீழ்ப்படிதலே நான் அந்த அளவாக வளரவில்லை. இந்த சமநிலையற்ற வளர்ச்சி என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் பயனற்றதாகவும் நிலையற்றதாகவும் மாற்றுகிறது. நான் இந்த கீழ்ப்படிதலிலே இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதம் 139 வாசிக்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று சங்கீதம் 19:14 வாசிக்கிறோம். அவரோடு தனிமையிலே நேரத்தை செலவிடும் ஒரு சீசனுக்கு, ஒரு பருவ காலத்துக்கு அவர் என்னை அழைக்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட தினசரி வாழ்க்கை, நாள் முழுவதும் முழுமையான கீழ்ப்படிதல், எல்லா நேரங்களிலும் அந்தரங்கத்தில் மறைவான இடங்களிலே கீழ்ப்படிதல். அப்பொழுது தேவனுடைய வல்லமை மேலும் மேலும் பெருகும். காயங்களையும் நோய்களையும் குணப்படுத்த, எதிரியையும் அவன் ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த ஒடுக்குதலையும் மேற்கொள்ள, நாம் வாழுகிற இந்த நகரத்தை முழுவதுமாய் மாற்ற தேவனே உம்முடைய வல்லமையுள்ள நற்செய்தி ஊழியத்தினாலே என் உள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பரிசுத்தமும் வெளிப்படட்டும். இந்த ஊழியம் என்பது சகோதரனே சகோதரி ஒருபோதும் என் நீதியை பற்றியதல்ல, உங்க நீதியை பற்றியதல்ல. ஆனாலும் ஒருபோதும் நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லாமல் இந்த ஊழியம் இருப்பதில்லை. இது ஒருபோதும் நம்முடைய பரிசுத்தத்தை பற்றியதில்லை. ஆனாலும் ஒருபோதும் நம்முடைய பரிசுத்தம் இல்லாமல் இந்த ஊழியம் நடப்பதில்லை. தேவன் இல்லாமல் இந்த ஊழியத்தை நீங்கள் நானும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நானும் நீங்களும் இல்லாமல் இதை செய்ய மாட்டார். ஏனெனில் எங்கே மனிதனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதோ கிறிஸ்தவனுக்கு, அங்கே தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென்.